வணக்கம் மக்களே, இன்றைக்கி சீஸ் பால் சாப்பிட்லாம் வாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் உள்ள தோலியெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் மிளகு பொடி, ஜீரக பொடி, அப்புறம் மாங்காய் பொடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் சோளத்தையும் கொஞ்சம் வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த புதினாலாம் நல்லா ஆஞ்சாச்சு. அதை நல்லா தேவையான அளவு பச்சை மிளகாயோட நல்லா தண்ணியில் அலம்பி போட்டு ஒரு துளி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக மிக்சியில் சுற்றினதுக்கப்புறமா இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா சோளம், அதையும் சேர்த்து ஒரு சுற்றி அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கோட போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் அதில் சேர்த்து கொஞ்சம் சேர்ந்துட்டு வரும் கார்ன்ஃப்ளவர் போட்டால். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசித்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சீஸ் பால் கிடைக்கும், இல்லாட்டி சீஸ் ஸ்லைஸ் வாங்கி இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சேமியா மிக்சியில் இதை மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரில் துளி உப்பு போட்டு நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலில் சென்டரில் இந்த சீஸ் பால் வச்சு நல்லா வெளியில் வராதபடிக்கு நல்லா உருட்டி வச்சுக்கலாம். நல்லா அந்த சீஸ் வெளியில் வராமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி உருட்டி வச்சுட்டதுக்கப்புறமா இந்த சோள மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த சேமியாவில் நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்து நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக கரெக்டாக ரெடி ஆயாச்சு, எல்லாம் நீட்டாக. இப்போ எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாக போட்டு பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், துள்ளி கூட எண்ணெய் குடிக்காமல் இவ்வளோ அழகாக சீஸ் பால் ரெடியாக எடுத்து என்ன மக்களே, இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சீஸ் பாலை நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.